வாய திறந்தான். இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான். உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல. எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார்? பெரியாரின் சமூக நீதி என்ன? பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க? பெரியாரின் சமத்துவம், சகோதரத்துவம், சாதி ஒழிப்பு எங்க? எங்க? ஒண்ணு கிடையாது. எதுக்கெடுத்தாலும் தெரியாது, எதுக்கெடுத்தாலும் தெரியாது, எதுக்கெடுத்தாலும் திராவிட. எங்க இருக்கு இப்ப? எங்க திராவிடம்? எங்கே திராவிடர்கள்? யார் திராவிடர்? யார் திராவிடர்? இது பெரியார் மண்ணில் தம்பி. அது நான் நிற்கிற மண் பெரியார் மண் இல்ல. இது யாரு மண்? யாரு மண் தம்பி? உங்க பெரியார் சொல்ற பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கான நக்கலாம். ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பாங்க தம்பி? இது சூவனுக்கு சாட்சி நக்கிற பரம்பரை இல்ல. வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் நீ ஆண்டு கொள். சைவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு. யார் நிலத்தை யார் ஆளரா அனுமதி தருவது? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை என்று முழங்கிய வீரமகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பறித்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி ஓட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரணி பேரனும் பேத்திகளும் நாங்கள். உன்னை மாதிரி தூவன் நக்கிற சாட்சன் அக்கிரமன் தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக அந்த வீர மறவர்களின் வாரிசு தீரன் சின்னமலையின் மன்னராயி பொன்னர் சங்கரின் பூமி கொடிகாத்த குமரனின் நிலம் அவன் உளவிய மண். சமதளத்தில் தாழ்தளத்தில் தானடா காவாய் போகும் நீர் பாயும். பாம்பை போல நெளிந்து நலிந்து கீழ்தளத்திலிருந்து மேலே ஏறி பாய்கிற அணையை கட்டியவன், காவாயை கட்டியவன் காளிங்கராயனுடைய வாரிசுகள். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று காட்டிய கரிகால் பெருவள சோழனின் பேரனும் பேத்தியர். சும்மா வந்து தமிழ்ல என்ன இருக்க? அது படிச்சா வேலை கிடைக்குமா? பிச்சை கிடைக்குமா? பெரியார் பேசியது எழுதியது எந்த மொழியில்? எந்த மொழி? பதில். அறிவார்ந்த தமிழ் சமூக தபிதங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழர் நாட்டில் ஒரு கன்னடர் உட்கார்ந்து கன்னடர் வாழ்கிறார், தெலுங்கர் வாழ்கிறார், மலையாளி வாழ்கிறார், துளுவர் வாழ்கிறார், உருது வாழ்கிறார், இந்திக்காரர் வாழ்கிறார், மராட்டியர் வாழ்கிறார், பீகாரி வாழ்கிறார், போச்சுபூரி வாழ்கிறார், குஜராத்தி வாழ்கிறார். எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேரின மக்களை பார்த்து உன் மொழி சனியன், உன் மொழி முட்டாள்களின் பாசை, உன் மொழி காட்டுமிராண்டி மொழி, உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மற்ற மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஏன் தெலுங்கில் எல்லாம் இருக்காப்போ, கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா, இந்தியில் எல்லாம் இருக்கிறதா? எப்படி இது? எப்படி இது? என்ன இது பேசுறாங்க? எனக்கு மொழியாபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை. சமூக தொண்டு செய்கிறவனுக்கு இதில் எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது. சரி, மொழி அபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை, எதுவும் இல்லாமல் சமூகம் எங்கிருந்து வந்தது? எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றின? பதிலாற்று
சின்ன வெங்காயத்தை இருக்கா, பெரிய வெங்காயத்தை இருக்கா, எந்த வெங்காயத்தை இருக்கு? யாருக்கு தேசமே இல்லை, தேசப்பற்றே இல்லை, தேச அபிமானமே இல்லை. அவர் எப்படி திராவிட நாடு வரும்? தேசமே இல்லை, அவருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு இந்த முழக்கம் எங்கிருந்தவர்? எங்கிருந்தவர்? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் முட்டாள்களின் பாசை, தமிழ் சனியின் ஒண்ணுமில்லை விட்டுொழியுங்கள், தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் பைத்தியங்கள், தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது என்று சொல்ற நீங்கள், நான் தமிழன் எப்படி, இவர் தமிழச்சி எப்படி, இங்க இருக்கிற தமிழர் எப்படி? நான் தமிழிலே பேசுவதால், தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாங்கள் தமிழர்கள். தமிழே இல்லை என்றால் தமிழர்கள் எப்படி நாங்கள் வந்தோம்? எப்படி நாங்கள் தமிழர்கள்? தமிழ் இல்லாமல் தமிழர்கள் எப்படி? பிறகு எப்படி தமிழை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னீங்கள்? தமிழர் தலைவர் என்று பட்டத்தை வைத்துக் கொண்டு புத்தகம் எழுதினீர்கள். எப்படி? யாரிடத்தை பதிலுண்டு? யாரிடத்திலே? தமிழே இல்லை என்றால் தமிழன் எப்படி இருப்பார்? அதற்கு தலைவன் என்கிறார். என்னது கொடுமடா? தமிழை சனியன் என்று சொல்லி விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னவன் தன்மானமிக்க தமிழ் பேரினத்திற்கு, மானத்திற்காக உயிரிட்ட ஒரு இனத்தின் கூட்டத்திற்கு தந்தையாக எப்படி இருக்க முடியும்? கொடுமை. இந்த செயலுக்கு பிறந்தா பிக்காடித்தனம் என்று பேர் என்கூர்ல. பிக்காடித்தனம், பித்தன், பித்தால், பித்தாடி, பிக்காடி அப்படின்னு சுத்த பைத்தியக்காரன். தப்பாகதானே உரை. திடீர்னு பெரியார் பக்தர்கள் எல்லாம் கிளம்புறாங்க. பெரியார் இல்லாம, அவர் இல்லாம சமூக நீதியா, சமூக சீர்திருத்தமா? எல்லாம் பேசிருக்காரு. நான் பேசிக்கல இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை கூட பேசு. பெரியார் பெற்று தந்த பெண்ணிய உரிமையை பேசு. பேசுப்பா, பேசி. எனக்கு தெரியல, சொல்லிக் கொடு, கேட்டுக்கிறேன். யார் பேசுவார்? பெரியாரை பேசுவாய். பெரியார் பேசியதை பேசுவியா? இருக்கா? யாருக்கு? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் பரப்புகிறவன் அயோக்கிய பயன், கடவுளை வணங்குகிறவன் முட்டாள். பேசிவிடு. பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம், அறுத்தறிய சொன்னார் பெரியார். அதனால் அம்மா அக்கா தங்கச்சி கழுத்துக்கு தாலியா அறுக்கிறாரு, அறுக்க சொன்னார். பேசு. பெரியார் சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஓட்டு போடுங்கள். காட்டு துணிவு காட. வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டுக்களை மான ரோசம் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்டா காந்தி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிறேன். உங்களின் தலைவன் பெரியார் இல்ல, காந்தி. காந்தினா மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி, நீ அடைந்து விடுவாய் சாந்தி. நீ ஊசி போன பூந்தி அண்ணன் தீராஜன் இப்படி பேசாண்டா நம்ம வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ரொம்ப காலம், ரொம்ப காலம். இதே தமிழ் தமிழர் என்றால் அவங்களுக்கு கசக்கும். தம்பி என் தாத்தா கே.ஆர். விஸ்வநாத, அண்ணல் தங்கம், மறைமலையடிகள், சிங்காரவேலு, சிவானந்தம், பாட்டனார் அயோத்திதாசன், தமிழை சீனிவாசன், ராமசாமி பட்டையாச்சி, கோவை செழியன், தமிழ் தேசிய அரசியலின் மூதாதை முன்னாள் கோவை செழியன். அவன் பண்ணது எல்லாரையும் ஜாதிதான். என்னை முதல்ல என்ன தெரியுமில்ல, சினிமா எடுக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு தடவை ஜெயில ஒட்டா பயந்துருவான் அப்படிதான் நினைச்சாங்க. உலகத்துல யாரு மேலேயாவது ஒரே நாள்ல 100 வழக்கு போடப்பட்டு, ஒரே நாள் 100 வழக்கு. ஏற்கனவே 136, 140 வழக்கு இருக்கு. இதோட ஒரே நாள்ல செஞ்சுரி, வழக்குல செஞ்சுரி.
நான் உன்னை நேசிக்கிறேன். இவர்கள் திட்டமிட்டு தமிழர்களை அழித்தார்கள். இன்னும் நம்மிலும் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். தமிழர்கள் சூத்திரர்கள், தமிழர்கள் நம்மை சூத்திரர்கள். பெரியார் பேசுறாரு, பெரியார் சொல்றாரு, உன்னே சூத்திரன் சொல்லிட்டானே, உன்னே தாசி மக்கள் சொல்லிட்டானே, உன்னே வேசி மக்கள் சொல்லிட்டானே. கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார், மூத்திர சட்டியோடு பேசுகிறார், நம் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? மேடையில் இருக்க பெரியவர்களே, முன்னாடி இருக்க தவியா மக்களே பேசுகிறார். காசி மக்களே, வேசி மக்களே, உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன், பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு. எந்த சாஸ்திரத்துக்கு இருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்கே? தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்களுக்கு எங்க? இந்தோ ஆரியமும் சூத்திரர்களும் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். யார் சூத்திரர்? யார்? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சம். அது 4வது 5வது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன். அவனை தான் இவர்கள் சூத்திரர். அவர் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த சூத்திர பட்டம் குறிக்கிறது. அது 75-80 விழுக்காட்டு மக்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். தமிழ்நாட்டில் இத்தனை மொழிவழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம், பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம். மேடையில உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு? உங்களை சொல்லிட்டான். நீ யாரா? நீ யாராடே? நீ யார்? Who are you? Who are you, Mr. Ramasamy? Who are you? Who are you? எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று அவன் சாஸ்திரத்தில் மூத்திரத்தை பேசி நான் 3000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீ எவனாவது சொல்ல? என்ன சொல்ல? எப்படி சொல்ல? எப்படி சொல்ல? பார்ப்பனர்கள் நம்மில் கீழ்சாதி, இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ்சாதியா, உங்களில் கீழ்சாதியா? இதான் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பா? பதிலுங்க. இந்த கூட்டம், இந்த குழு நமக்கு எதிரி என்றால் யாரா அந்த நமக்கு? அந்த நமக்கு யார்? யார் அந்த நமக்கு? யார்? தமிழ் அது அழியக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது. அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அது யாரு? இந்த மற்ற மக்கள் யார்? ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. அவதூறை தவிர கொண்டவையா இருக்காடா? இருக்கா? நாங்க யார் தெரியுமாடா? எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடுக்கி அடுக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்கள். நீ வீசி என்ன விழுந்துருவேன் நினைக்கிறியா? வீர திருமக்களே, வாருங்கள் 2026 தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவை சொல்லி ஓட்டுக்கள். சரியான ஆண்மக்கள். நான் பிரபாகர் என்ற பெருவீரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவரை தூக்கி கொண்டு வருகிறேன். அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன். பெரியார் செய்த சொல்லி ஓட்டுகள் பார்ப்போம். கேளு. சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான், விமர்சிக்கிறான், திட்டுகிறான். அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒருவரும் இதே மாதிரி மேடை துணிவுகள் இருக்கா? என்னது
அறிவார்ந்த பெருமக்களே, நல்லா கவனிங்க. எங்கிருக்கு கள்ளுக்கடை கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். யாராவது அறிவார்ந்தவன் செய்யற செயலாடாடே, என் தோப்புல கல்லறைக்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பாங்க. இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சான். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார். கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். என்ன இது? திருக்குறள் மனம். திருக்குறள் மனம். இது ஒரு பெரியார். உன் வேதம், உன் மார்க்கம் எது என்றால், உன் மதம் என்றால் வள்ளுவம் என்று சொல். உன்னுடைய மறை எது என்றால், வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல். இது ஒரு பெரியார். இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார்? எந்த பெரியார் தந்தை பெரியார்? பார்ப்பனருக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைக்க பயந்து மரத்திலே கால் வைத்ததுக்கு சமமாகிவிட்டது. இது ஒரு பெரியார். துலுக்கன் இந்த நாடா? ஒரு நாடு. நீ தமிழனா? உனக்கு இங்க என்ன இடம்? நீ போ பாகிஸ்தானுக்கு போ, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ. அறிவார்ந்த பெருமக்களே, RSS பிஜேபி காரன் கூட இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல. உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு அங்க ஓடுன்னு தான் சொல்றான். ஆனா இந்த பெருமகனா, உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை? நீ இந்த நாட்டவனே இல்லை, வெளிநாட்டுக்காரன். நீ ஓடு பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தான் என்கிறார். ஐயா பெரியார்களே, நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாட்டவரா? உங்கள் தாய்மொழி தமிழா? நீங்க தான் பெரியதாயிட்ட. இங்கிலீஷ்ல தான் அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மைத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ்ல எழுதி கொண்டுதானே உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போண்டிதானே. இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளர் வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே கார்த்திக்கு தூர போட்டு போயிருப்போங்க. அந்த சனி எதுக்குதான் நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாளிகளின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒரு பிற. ஏய் கொலவெறியாளர்களா? எனக்கு கொலவெறி. சரி, அவங்க நிறுத்திருக்காங்க. அப்படி மிரட்டி எல்லாரும் பேச வச்சா பயந்துருன்னு. தம்பி தம்பி வெறி ஒன்று பார்த்து ஒரு கேள்விக்கு பதில் இருக்க. அறிவார்ந்த பெருமக்கள், என் தங்கைகள், கற்றறிந்த என் தம்பி தங்கைகள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், பெண்ணிய உரிமை, பெண்ணிய உரிமை, சமூக சீர்திருத்தம். சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானமா போடுற. என்ன போடுற? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவனை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம்! ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பிய ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறார். கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவாங்கிறான் பாரதி. அறிவார்ந்த பெருமக்களே, இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோடு தொடர்பு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதுதான் அவர் பெற்று தந்த. எப்படி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
திருமணம் செய்து போகக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது. அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பிறந்தங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெற்றா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார், இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து செத்தீர்கள். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். தம்பி, இது ஒரு ட்ரெய்லர். 2 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுறேன். இந்த களத்துக்கு அந்த களம் இல்லை. ஏன்னா இதை பேசுறேன், நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களான்னு தெரியல. அதனால பேசுவோம், பேசுவோம், பேசவே கூடாது. புரியுதா? பேசுவோம், ஜெயிச்சிரு, வா பார்ப்போம். திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தத்தின் தொடக்கம் பெரியார் என்றால், தொடங்கிய இடத்தில் தமிழ் தேசிய அரசியல் தொடக்கத்தை தொடங்குகிறது. இந்த இடத்திலே, அதே நிலத்திலே தமிழ் தேசிய புரட்சி, அரசியல் புரட்சியை ஊண்டுவதற்கு நேருக்கு நேர், நெக் டு நெக், நெஞ்சுக்கு நெஞ்சு சண்டை.